அண்ட் ஆதார் கார்டு மார்ச் 31 2023க்குள்ள லிங்க் செய்யப்படணும். ஒருவேளை நீங்க லிங்க் செய்ய தவறிட்டீங்கன்னா உங்களோட பான் கார்டு டீஆக்டிவேட் ஆயிடும். பான் கார்டு டீஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? உங்களால ஃபியூச்சர்ல ஒரு பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியாது. உங்களோட ட்ரேடிங் அக்கவுண்ட் டீஆக்டிவேட் ஆயிடும். உங்களால ஸ்டாக் மார்க்கெட்ல அதனால இன்வெஸ்ட் பண்ண முடியாது. கவர்மெண்ட் ஸ்கீம் எதையும் யூஸ் பண்ண முடியாது. உங்களோட எஃப்டி நீங்க 50,000க்கு மேல இன்வெஸ்ட் பண்ணனும் நினைச்சாலும் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி பேங்க்ல இருந்து 50,000க்கு மேல வித்ட்ரா பண்ணவும் முடியாது. உங்களோட பான் கார்டு டீஆக்டிவேட் ஆனதுனால உங்களோட இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸை ப்ராப்பரா ஃபைல் பண்ண முடியாது. அண்ட் டிடிஎஸ் ஜாஸ்தியா கட் ஆகும். இது எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டையும் பான் கார்டையும் மார்ச் 31 2023க்குள்ள கண்டிப்பா லிங்க் பண்ணிடுங்க. சரி, எப்படி சொன்னா லிங்க் பண்றது? சரி, நான் லிங்க் பண்ணிட்டேனா இல்லையான்னு எனக்கு தெரியல, எப்படி அந்த ஸ்டேட்டஸ் நான் பார்க்கறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஸ்கிரீன் ரெக்கார்டிங் வழி கம்ப்ளீட்டா காமிக்க போறேன். எப்படி நீங்க லிங்க் பண்ணலாம், லிங்க் ஆயிருக்கா இல்லையா அப்படின்ற ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் நம்மளோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஃப்ரீடம் தமிழ் சேனல். நான் உங்களோட சனாரா. சரி, இப்போ டைரக்டா நம்ம டாபிக் குள்ள போயிட்டு பார்ப்போம் எப்படி நம்மளோட ஆதார் கார்டு அண்ட் பான் கார்டை லிங்க் பண்றது, அண்ட் அது லிங்க் ஆயிருக்கா இல்லையா அப்படின்ற ஸ்டேட்டஸை எப்படி செக் பண்றது. ஸோ நான் இப்போ கூகுள் ஓப்பன் பண்றேன். கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு நான் என்ன டைப் பண்றேன் அப்படின்னா ஆதார் கார்டு பான் கார்டு லிங்க் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்றேன். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. அதில் இன்கம் டேக்ஸோட வெப்சைட்குள்ளேயே நம்ம போகிறோம். வெப்சைட்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த வெப்சைட் மேலே இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்திருக்கு. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கையில் உங்களோட ஆதார் கார்டையும் பான் கார்டையும் ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு லோட் ஆகிட்டு இருக்கு பேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பரையும் பான் கார்டு நம்பரையும் கேட்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பான் கார்டு நம்பர் நம்ம கொடுக்குறோம், ஆதார் கார்டு நம்பர் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் வியூ லிங்க் கொடுக்குறோம். அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இங்கே நாட் லிங்க் அப்படின்னு காமிச்சிருச்சு. அண்ட் ஒருவேளை லிங்க் இருந்துச்சுன்னா இட் இஸ் லிங்க் அப்படின்னே காமிக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் ஆன் லிங்க் ஆதார் லிங்க் டு லிங்க் யோர் ஆதார் வித் பேன். ஸோ இங்கே நம்ம கிளிக் பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணலாம். ஸோ இந்த பேஜில் பார்த்தோம்னா நம்மளோட பேன் அண்ட் ஆதார் நம்பர் கேட்குறாங்க. ஆனால் மேல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நாங்கள் ஆல்ரெடி ஒரு குறிப்பிட்ட டேட் வரைக்கும் உங்களுக்கு சொன்னோம், நீங்கள் ஆதாரையும் பேனையும் லிங்க் பண்ணுங்க. லிங்க் பண்ணலைன்னா உங்களுக்கு ஃபைன் இருக்கும் அப்படின்னு. நீங்கள் லிங்க் பண்ணாதனால இப்போ ஆல்ரெடி 1000 ரூபா ஃபைன் ஆயிடுச்சு. அண்ட் ஒருவேளை நீங்கள் மார்ச் 31க்கு மேலேயும் நம்ம லிங்க் பண்ணாமல் இருந்தோம்னா இன்னும் பெனால்ட்டி ஜாஸ்தி ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா நம்மளோட பேன் நம்பரையும் ஆதார் நம்பரையும் கேட்டிருக்காங்க. நாம இங்கே என்டர் பண்ணிடலாம். என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வேலிடேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோடனே பார்த்தோம்னா இங்கே கண்டினியூ டு பே த்ரூ இபே டேக்ஸ், அதாவது காசு கேட்குறாங்க. ஏன்னா இங்கே ஃபைன் பே பண்ணுவோம் இல்லையா, நாம கண்டினியூ டு பே கொடுத்துருவோம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் பேஜ் லோட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட பேன் நம்பரை திரும்ப கேட்பாங்க, கன்ஃபர்மேஷன் திரும்ப கேட்பாங்க, அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்பாங்க. எல்லாத்தையும் இப்போ நம்ம டைப் பண்ணிடலாம். டைப் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தோம்னா நம்மளோட அந்த மொபைல் நம்பர் கொடுத்தோம் இல்லையா, அங்கே ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இங்கே மென்ஷன் பண்ணிடலாம். மென்ஷன் பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்துடலாம். கொடுத்துட்டோம் அப்படின்னா யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைட் யோர் மொபைல் ஓடிபி அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்கு தான் இந்த கண்டினியூ நம்ம கிளிக் பண்ணுறோம். கண்டினியூவை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் அதை கிளிக் பண்ணலாம். அங்கே ப்ரொசீட் கொடுத்துருங்க. இப்போ நியூ பேமெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபினான்ஷியல் இயரில் 2023 2024 அப்படின்றத செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டைப் ஆஃப் பேமெண்ட் பார்த்தோம்னா அதர் ரெசிப்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். கண்டினியூ பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா கீழே பாருங்கள் நமக்கு 1000 rupees அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா கவர்மெண்ட் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நாம ஆதாரையும் பேனையும் இது வரைக்கும் லிங்க் பண்ணாதனால அந்த 1000 rupees ஃபைன் அப்படின்றது இருக்கும் அப்படின்னு. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இங்கே வந்துடும். ஓகே கண்டினியூ அப்படின்றத கொடுத்துடுவோம். கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறீங்களா, டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை பே அட் பேங்க் கவுண்டரா, இல்லை நம்ம ஆர்டிஜிஎஸ் பண்ண போகிறோமா, நெஃப்ட் பண்ண போகிறோமா அப்படின்னு. இப்போ நம்ம டெபிட் கார்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டெபிட் கார்டு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டெபிட் கார்டோட இன்ஃபர்மேஷன்ஸை நான் கொடுக்குறேன். இப்போ பே நவ் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டோம்னா நம்மளோட காசு டெபிட் ஆகிடும், நம்மளோட ஆதார் அண்ட் பேன் கார்டு லிங்க் ஆகிடும்.
சிம்பிளான ஒரு விஷயம் தாங்க. கவர்மெண்ட் வந்துட்டு நம்ம கிட்ட ரொம்ப வருஷமாவே வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இதை ரெண்டையும் லிங்க் பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க பண்ணிருக்கணும், இல்லைன்னா பெனால்ட்டி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சீரியஸா எடுத்துக்கல. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஒரு எண்ட் பாயிண்ட்ல வந்து நிக்கிறோம். ஸோ இப்பயாவது நம்ம வந்து இந்த லிங்கிங் அப்படின்னு ஒரு விஷயத்தை செஞ்சிடலாம். 1000 ரூபாய் ஃபைன் கட்ட வேண்டியதா இருக்கும். பட் பரவாயில்ல, 1000 ரூபாய் தான். ஒருவேளை நம்ம இதையும் வந்து விட்டுட்டு சரி திரும்ப பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டோம்னா இன்னும் எவ்வளவு பே பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்னு நமக்கு வந்து தெரியாது. ஸோ பேசிக்லி இப்போ பே பண்றதுனால தான் இந்த மாதிரி சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான் அப்படின்றத காமிக்கிறதுக்கு தான் நான் இந்த வீடியோ வந்து பண்ணேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. நீங்க இது வரைக்கும் லிங்க் பண்ணாமல் இப்போ லிங்க் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா உங்களை பார்த்து 4-5 பேர் சரி ஓகே இவங்க பண்ணியிருக்காங்க நானும் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி நம்மளோட வீடியோ பார்த்து வேற ஒருத்தவங்க பெனிஃபிட் அடையணும், அவங்களுக்கும் பெனிஃபிஷியலா இருக்கும் அப்படின்னு அப்படின்னா கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் ஃப்ரீடம் ஆப் கண்டிப்பா உங்க போன்ல வந்து இருக்கணும். ஃப்ரீடம் ஆப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பர்சனல் ஃபினான்ஸ், ஃபார்மிங், பிசினஸ் சொல்லி 3ஆ பிரிஞ்சிருக்கு. எக்கச்சக்கமான வழிகள், காசு சம்பாதிக்கிறதுக்கும் சரி, காசு சம்பாதிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் சரி உங்களுக்கு வந்து உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். கண்டிப்பா நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன நாங்க வந்து ஓப்பன் ஆகும்னு சொல்லவே முடியாது, பட் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த பாயிண்டோட ஏன் வீடியோ முடிவுக்கு வந்துருச்சு. அடுத்த வீடியோ திரும்ப பார்க்கலாம். அது இருக்கும். நீங்க உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.